ஸோ கடந்த வாரம் 5-6 நாளாக இந்த வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன். எல்லா பூண்டையும் இதால் குத்தி எடுக்கணும். தர பாறை மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வேரோட வருது கொத்து, ஏதாவது மண் கட்டி கட்டியாக வந்தது. அதனால் அடியில் வெட்டி தூக்கி அந்த கட்டியை உடச்சி மண் கட்டியை உடச்சி தூளாக்கி அப்புறம் வேறு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் இதை சமப்படுத்தி வச்சு நல்ல வெயில்ன்றதால ரொம்ப நல்ல நாள், ரொம்ப பிடிச்ச நாள். அதாவது வெயில்னால் இன்றைக்கி தான் வேர்க்குது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எலெக்ஷன் இருந்தாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓப்பன் ஜீப்பில் ஏறிக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் காயலாம். ஆனால் ஜீப்பில் இருக்கணும் இப்போலாம் எல்லாம் நாய் வண்டி மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு என்ன சொல்கிறது, இந்த இழு வீட்டில் போட்டிருப்பான்ல பந்தல், தகர பந்தல், அது மாதிரி போட்டுக்கிட்டு இந்த நாய் பிடிக்கிற வேனில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்க வேறுபாடெல்லாம் கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ அவனுக்கு கலாச்சாரம். நான் அந்த அட்டகாசமான ஜீப்பில் தான் போவேன், ராஜீவ்காந்தி மாதிரி, ஓகே, இல்லை எம்ஜிஆர் மாதிரி, இல்லை ஜெயலலிதா மாதிரி வேனில் போகலாம். அந்தளவுக்கு நான் பெரிய தலைவர் கிடையாது, நமக்கு ஜீப் போதும். எனவே சொல்ல வந்த காரணம் வேறு. இதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும், இந்த தரையெல்லாம். அப்புறம் அதான் அதனால தான் நான் ஊருக்கு வந்து இருப்பேன்னு நினைக்கல. ஊருக்கு வந்து இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம், மார்ச் மாதம் ஆரம்பித்து ஜூன் ஜூலை வரைக்கும் பலாப்பழம், மாம்பழம், முந்திரி பயிறு எல்லாத்தையும் தூள் பண்ணணும்னு நினைக்கிறேன். காலம் வரும். எனக்கு பிடிச்சது இது செஞ்சாக்க எனக்கு வந்து இதான் எனக்கு உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸேஷன். வந்து எப்பயுமே நான் இதை என்ஜாய் பண்ணேன். ரைட், நல்ல வெயில் எல்லாம் இதான் பூண்டுங்க. இதில் என்ன கவனிச்சேன்னா, இந்த பூண்டுங்க இது மாதிரி ஒரு சின்ன இலை இருந்தாலே, இந்த இலை இருந்தாலே அதில் ஒரு சின்ன பாட்டு மண்ணு கீழே போனாலே அது போல திரும்ப வளர்ந்து வந்துடுது. குளிர்காலத்துக்கு பிறகு இப்போ தான் தோட்டத்தை சீரமைச்சேன். ஆனால் இது மாதிரி செடிகளை நம்ம வந்து பாதுகாத்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நினைக்கும் போது தான் சமுதாயம், குடும்பம் எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது அயோக்கிய பசங்க தானாக ஒரு சின்ன முளை கிடச்சிதுன்னா எல்லாம் உருவாகிடுவானோ இந்த புல்லுங்க மாதிரி. அதனால் நம்ம வந்து சரி ஒருத்தனை களை எடுத்தோம் நிம்மதியாக இருக்கலாம்னா இருக்க முடியாது. இது மாதிரி நல்ல பயிருங்களை, நம்ம நினைக்கிற பயிருங்களை, மரம், செடிகளை, கொடிகளை, தாவரங்களை பாதுகாக்கணும்னா எப்பவுமே வளர்ந்துட்டுருக்கிற புல்லுங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது மாதிரி தான். இதெல்லாம் நம்ம ஊரில் தெரியணும். இது சின்னது தான், இந்த பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ இது தரைக்கு அடியில் இருக்கும். இதில் சிவன் இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் சின்ன அந்த ஒரு நுனி மண்ணில் அடிப்பட்டால் கூட, இது புரிஞ்சிட்டால் கூட அதுலேருந்து வேர் பிடிச்சி வந்துடும். அதுதான் இயற்கையினுடைய வளம். நம்ம அது பூண்டுன்னு சொல்கிறோம், அது இயற்கை. அது நம்ம என்னத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு பாதிப்பாக இருக்கிறதால அதை நம்ம களைய வேண்டியதாக இருக்குது. நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி. ஓகே, ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே பிரயோஜனம் தான். நல்லவன் கெட்டவன் எல்லாமே, அழிக்க நல்லவன் எல்லாமே பிரயோஜனம் தான். ஓகே, நோ ஃபிலாசபி. ரொம்ப சந்தோஷம். தோட்டத்துக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. பொண்டாட்டி தான் அதை முடிவு பண்ணுவா, மரம் வைக்கணுமா, பூண்டுது, இதெல்லாம் நிறையா இந்த கட்டடத்தை இடித்து அதில் நிறையா கல், மண், இந்த நிறையா கிளாஸ்லாம் நிறையா கிடக்கு, இரும்புலாம் நிறையா கிடக்கு, நிறையா பொறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வேறு இந்த தாய் மண்ணுன்னு சொல்லுவாங்க, மதர் சாய், அது மாதிரி போட்டு புல் ஊற வைக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் வகையில் தோட்டத்தை அமைக்கணும்னு முடிவு பண்ணணும். அது அடுத்த வாரத்தில் செய்வோம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். இது மாதிரி வெயிலுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் நம்ம எழுந்துட்டேன், வரேன் நம்ம ஊருக்கு. நம்ம ஊர் தான் இருக்க போகிறேன். இந்த வெயிலில் காஞ்சி அங்கேயே சாப்பிட்றேன். ஓகே.